ஹாய் கைஸ், இது உங்க சினிஃபில் தமிழ். நான் உங்க சினிஃபில். டுடே மூவி என்னன்னா, ஒரு 8 பேர் கொண்ட FBI ஏஜென்ட் குழு அவங்களோட ஃபைனல் டெஸ்ட்டுக்காக ஒரு தனி ஐலண்டுக்கு போறாங்க. அந்த டெஸ்ட்ல மட்டும் அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஒரு கம்ப்ளீட் ஏஜென்ட்டா மாறிடலாம். அந்த ஐலண்ட்ல இருந்த ஒரு கொலகாரன் இந்த ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொருத்தரை தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கொலை பண்ணிட்டு போறவன் ஒரு ஹிண்ட்டை விட்டுட்டு போறான். அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கொலகாரன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் பார்க்கும்போது தான் அந்த ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டேக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன டெஸ்ட்? யார் அந்த கொலகாரன்? அந்த கொலகாரன் எதுக்கு இந்த ஏஜென்ட்டுகளை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு ரொம்பவே பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்ன படம் தான் தி மைண்ட் ஹண்டர்ஸ் 2004. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த மூவியோட ஹீரோயின். இவங்க பேர் சாரா. அவங்க கார்ல தூங்கிட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் நம்ம ஹீரோயினோட சீனியர். இவரோட பேரு உங்களுக்கு பழக்கப்பட்ட பேர் தான். இவரோட பேரு ஜேடி. ஒரு சீரியல் கில்லர் 2 பெண்களை கிட்னாப் பண்ணிருக்கான். அந்த பெண்களும் அந்த சீரியல் கில்லரும் இப்போ எங்க இருக்காங்கன்ற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்த தேடி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பழைய பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்கு. இது உன்னோட முறை, இப்போ நீ தான் போகணும் அப்படின்னு ஜேடி சொல்றாரு. ஹீரோயின் கிளம்பி போறாங்க. போற வழியிலேயே அங்க ஒரு கார் இருக்கிறது இவங்க நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போய் கதவு தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. இவங்க திரும்ப வந்துடுறாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க உள்ள இருக்க பெண்கள் கத்துற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. இவங்க கதவு உடைச்சிட்டு வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட பெட் அனிமல்ஸை கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. இவங்க கதவு திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த 2 பெண்களும் அங்க இறந்து கிடக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த சீரியல் கில்லர் இறந்து போய் கிடக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லருக்கும் இந்த பெண்களுக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டாங்க. 2 பேருமே அப்படி இறந்து போயிட்டாங்க. இவங்க இதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு ஆள் நம்ம ஹீரோட நெஞ்சிலே கத்தியால ஒரே குத்தா குத்துறான். இதை பார்த்த ஜேடி நேரா அந்த ஆளை பார்த்து ஃபயர் பண்றாரு. அந்த ஆளும் ஜேடியை பார்த்து ஃபயர் பண்றாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. 3 பேர் திடீர்னு கீழே விழுறாங்க. 3 பேர் இங்க இறந்து போயிட்டாங்க. உடனே அங்க லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. கேமரா எல்லாம் ஜூம் அவுட் ஆகுது. பார்த்தா இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் செட்டப். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் FBI டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபைலர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாப்ல இருக்காங்க. அந்த ஜாப்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் தான் இது. அந்த ட்ரைனிங்ல தான் இவங்க இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க. அப்படியே 2 பேரும் வெளியே வராங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் தான் ஹாரிஸ். இவர் தான் நம்ம ஹீரோயினுக்கும் ஜேடிக்கும் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியே ஒரு கார் இருந்துச்சு. அதே போல இந்த தெருவோட முகத்துல ஒரு கார் இருந்தது. அதை நீங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்தப்போ அங்க சிகரெட் துண்டுகள் இருந்தது. ஆனா அதுல 2 வேற வேற பிராண்ட் இருந்துச்சு. அதையும் நீங்க சரியா கவனிக்கல. இதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தாலே இங்க ஒரு கில்லர் இல்ல, இங்க 2 கில்லர் இருக்கான்றதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க லேட்டும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீ உன்னோட பார்ட்னரை கொண்டுட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல இங்க அவர் நின்று பேசிட்டு இருக்காரு. இது ஒரு FBI அகாடமி. இந்த அகாடமில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்கள போலவே இங்க ஒரு சிலர் இருக்காங்க. இந்த ஹாரிஸ் தான் இவங்களோட ட்ரெயினர். அவர் தான் இப்ப நின்று பேசிட்டு இருக்காரு. உங்களோட ஃபைனல் ட்ரைனிங் ஒரு ஐலாண்ட்ல நடக்க போகுது. அந்த ஐலாண்ட் கம்ப்ளீட்டா ஒரு சிமுலேஷன். அந்த ட்ரைனிங்ல மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலரா மாறிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அங்க இருக்கவங்க எல்லாம் காட்டுறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கவர் ஜேடி, அடுத்து இருக்க ஒரு பேர் லூகாஸ், அதுக்கப்புறம் இருக்கவங்க பேரு சாரா. இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோயின். அந்த பக்கம் இருக்க ஒரு பேரு பாபி, அதுக்கப்புறம் நடுவுல உட்கார்ந்திருக்க ஒரு பேரு அவர் பேர் தான் வின்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கவங்க பேரு நிக்கோல், அங்க பின்னாடி உட்கார்ந்திருக்க ஒரு பேரு ஜென். அப்பதான் பாபி போயிட்டு அங்க இருக்க பொண்ணை நான் 5 நிமிஷத்துல உஷார் பண்ணி காட்டுறேன்னு இவர் போறாரு. போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. அதே போல அவர் சொன்ன டைமுக்குள்ளே அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணை உஷார் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட நம்பரே வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்பதான் இங்க வின்ஸ் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த ப்ரொஃபைலிங் ஜாபுக்கு நம்ம 2 பேரும் சரியா ஒத்து வர மாட்டோம்னு ஹாரிஸ் நினைக்கிறாரோன்னு இவர் சொல்றாரு. அதை எப்படி நீ கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்கும்போது நான் அதுக்கான சில ஆதாரங்களை பார்த்தேன், அதுவும் அவரோட ஆஃபீஸ்ல பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகே வின்ஸ், நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் அந்த ஐலாண்டுக்கு போறதுக்காக போயிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறாங்க. அப்பதான் அங்க கடைசி நேரத்தில் ஒருத்தர் வராரு. அவர் பேர் கேப். இவர் FBD இருந்து வந்திருக்காரு. நம்மளாம் எப்படி கரெக்டா ஒர்க் பண்றோம்ன்றத பார்த்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு. எல்லாரும் கிளம்பி நேரா அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த ஐலாண்டே கம்ப்ளீட்டா ஒரு சிமுலேஷன். அதாவது அந்த ஐலாண்டு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டா ஃபேக். ட்ரைனிங்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஐலாண்ட் தான் இது. இங்க ஒரு சீரியல் கில்லர் இருக்காரு. அவர் இது வரைக்கும் இங்க 2 கொலைகள் பண்ணிருக்காரு. நாளைக்கு 3வது ஒரு கொலையும் பண்ண போறாரு. அவன் இதுக்கு முன்னாடி பண்ண 2 கொலைகளுக்கான தடயங்கள் இந்த இடத்துல இருக்கு. அந்த தடயங்களை வச்சு அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க திங்கட்கிழமை காலையில 8 மணிக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இங்க ஹாரிஸ் சொல்றாரு. ஜேடி உங்களோட லீடரா இருப்பாரு. நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் நீங்க உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்க ஹாரிஸ் சொல்றாரு. பார்த்தா அங்க சில நைட்ரஜன் சிலிண்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நேவி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேவி கிட்ட இருந்தா நம்ம FBI டிபார்ட்மெண்ட் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அவங்க இதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. நாமளும் அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்றோம். சோ இப்போ இந்த இடம் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடம் வெளியே தான் பார்க்க எப்படி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குன்னு அவருக்கு உள்ள கூட்டு போறாரு. பார்த்தா அங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஹைடெக் லேப் இருக்கு. இங்க பிளட் டெஸ்ட் பண்ண முடியும். தெர்மல் விஷன் கேமரா இருக்கு. உங்களுக்கு தேவையான சாப்பாடு, நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு ஹாரிஸ் சொல்றாரு. ஓகே, நான் உங்களுக்கு திங்கட்கிழமை மீட் பண்றேன்னு இவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படிங்க நைட் ஆகுது. எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஜேடி குக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆனா அந்த கேப் மட்டும் வெளியே இருந்து வந்தால் அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த கேப்பை பத்தி கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க அப்படிப்பட்டவர், உங்களுக்கு இந்த குணம் இருக்கு அப்படி இப்படின்னு இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கேப், நீங்க இது வரைக்கும் என்ன பத்தி சொன்னது எல்லாமே எனக்கு உங்களை பத்தி தான் சொல்லுது. என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத இது மூலமா என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுவரை நீங்க என்ன பத்தி சொன்னீங்க, இப்போ நான் உங்களை பத்தி சொல்றேன்னு இவர் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிக்கோல், இங்க இருக்க யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல
லீடர்ஷிப்ல இருக்கீங்க. அப்புறம் ஜேடி உங்களுக்கு லீடர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் எல்லா விஷயங்களும் நீங்களே முதல்ல ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சாரா நிலைமை ரொம்ப மோசமாகும் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாற மாட்டீங்க அப்படின்னு இவரு அவங்க ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கவங்க மொத்த பேரும் ஆடி போயிடுறாங்க. அப்பதான் இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வெளியே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து லூக்கஸ் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதாவது லூக்கஸ்க்கு ஹீரோயின் மேல ஒரு சின்ன கிரஷ் ஃபீல் இருக்கும், ஹீரோயினுக்கும் லூக்கஸ் மேல அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரி அந்த ஆள் சொன்னதை நினைச்சு நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. அப்பதான் ஹீரோயின் இங்க பிரஷ் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு பூனையை கொடூரமா கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே உடனே மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. அப்பதான் அதை பார்த்த ஜேடி அவர் தான் முதல்ல பக்கத்துல போறாரு. போனா அந்த பூனையோட வாய்க்குள்ள ஒரு ஓடாத வாட்ச் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா டைம் கரெக்டா 10ன்னு காட்டுது. ஏதாவது ஹிண்டா இதை யார் இங்க தொங்க விட்டுருப்பாங்கன்னு யோசிக்கும் போது ஒருவேளை ஹாரிஸ் தான் இதை பண்ணிருப்பாரோ அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஓகே நம்ம வேலை ஆரம்பிச்சிருச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஓகே நம்மளால பிரிஞ்சு போய் தேடலான்னு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடம் மொத்தமும் கம்ப்ளீட்டா ஒரு சிமுலேஷன் தான், கம்ப்ளீட்டா ஒரு செட்டப் தான். அவங்க யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப ஜாலியா கேஷுவலா தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் நிக்கோல் இந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு சிகரெட் மிஷின் இருக்கு. பார்த்தா நிக்கோலுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கு. அந்த ஹேபிட் அவங்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் வின்சிங்க தனியா போறாரு. போயிட்டு இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு லேடியை கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இது ஒன்றும் உண்மை கிடையாது, இது ஒரு பொம்மை தான், இது இந்த கேஸ்ல ஒரு அங்கம். அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான் எல்லாரும் தேடி பாக்குறாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு டேபிள் கார்டு திடீர்னு தானா அது பட்டு ஆனாகி ஓட ஆரம்பிக்குது. இது என்ன தேவையில்லாம ஓடுதுன்னு அதை போயிட்டு ஆஃப் பண்றாரு. ஆஃப் பண்ணா அதை ஆஃப் பண்ண உடனே அந்த ரேடியோ உடஞ்சு கீழே விழுது. அது பக்கத்துல இருக்க கட்டைகளை தள்ளி விட்டனால அந்த கட்டைகள்லாம் ஒன் பை ஒன்னா தொடர்ந்து தள்ளப்படுது. அந்த கட்டைகள்லாம் நேரா போயிட்டு ஒரு இரும்பு குண்டு மேல படுது. அந்த இரும்பு குண்டு அங்கிருந்து நகர்ந்து வந்து ஒரு நைட்ரஜன் சிலிண்டர் மேல விழுது. விழுந்த ஸ்பீடுக்கு அந்த சிலிண்டர் ஓப்பன் ஆயிடுது. அதுல இருந்து வெளியே வந்த கேஸ் நேரா ஜேடியோட கால் மேலே அடிக்குது. அப்படியே அவரோட கால்கள் கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு கால் உடஞ்சு அங்கிருந்து கீழே விழுறாரு. ஜேடி துண்டு துண்டா உடஞ்சு அங்கேயே இறந்து போயிடுறாரு. எல்லா விஷயங்களும் வெறும் ஒரு சில நொடிகளே நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குலாம் இங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல. அப்பதான் அந்த வாட்சை பாக்குறாங்க. பார்த்தா அதுல கரெக்டா டைம் 10ன்னு காட்டுது. இவங்களாம் ஜேடியோட உடலை கொண்டு போயிட்டு ஒரு மார்ச்சுரியில வைக்கிறாங்க. அப்பதான் அங்க டேபிள் இன்னொரு வாட்ச் இருக்கு. பார்த்தா அதுல டைம் 12ன்னு காட்டுது. நாம இங்க ஹெலிகாப்டர்ல வரும்போது நான் ஒரு போட்டை பார்த்தேன், வாங்க அந்த போட்ல ஏறி போகலான்னு இங்க பாபி சொல்றாரு. எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த போட்ல ஏறி தப்பிச்சு போயிடலாம்னு எல்லாரும் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியாம ஒரு லேசர் லைனை கிராஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த போட்டே மொத்தமா வெடிச்சு சிதறுது. அது ஒரு பாம்கான லேசர். இதை அவங்க கிராஸ் பண்ணதுனால அந்த மொத்த போட்டே வெடிச்சு சிதறுது. இதுல மொத்த பேர் தண்ணியில தூக்கி வீசப்படுறாங்க. ஆனா வின்சி மட்டும் ஸ்லோவா வந்ததுனால அவர் மட்டும் கரையில இருப்பாரு. அப்பதான் தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோயின் பயத்தால் தடுமாறுறாங்க. அவங்க லூக்கஸ் காப்பாத்தி வெளியே கொண்டு வராரு. அப்பதான் இதெல்லாம் பார்த்தவங்க யார் இது செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்ப இந்த தீவுல வேற யாரும் இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க யாரா இருந்தாலும் அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இங்க வின்சி கன் எடுக்கிறாரு. பார்த்தா இவர் கையில ஒரு கன் கொண்டு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வரும்போது கன் கொண்டு வரக்கூடாது, அதான் ரூல்ஸ். ஆனா இவர் அந்த ரூல்ஸையும் மீறி கன் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு மட்டும் கன் இல்ல, இங்க உங்களுக்கும் கன் இருக்கு, அந்த இடத்த நான் காட்டுறேன்னு ஒரு கூட்டு போறாரு. அங்க இருக்க மொத்த கன்ஸையும் எடுத்து இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கன் வச்சுக்கிறாங்க. அங்க தெர்மல் விஷன் கேமராலாம் இருக்கு. அந்த கேமராலாம் எடுத்துக்கிட்டு இந்த தீவுல நம்மளை தவிர வேற யாரா இருக்காங்களான்னு அந்த தீவு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா அலசி ஆராயிறாங்க. அப்பதான் ஹீரோயின் இங்க லூக்கஸோட அடிப்பட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா அசம்பிள் ஆகி பேசுறாங்க. இப்ப என்ன மணி 12 ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு இங்க கேப் சொல்றாரு. ஒருவேளை ஹாரிஸ் பண்ணிருப்பாரோ அப்படின்னு மறுபடியும் ஹாரிஸை பத்தி பேசுறாங்க. பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. ஓகே நம்மள தவிர இங்க வேற எவனோ ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் தான் நம்ம இந்த தீவை விட்டு தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்பதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இந்த ஐலாண்ட் முழுக்க நம்ம தேடிட்டோம், இங்க நம்மள தவிர வேற ஆளுங்க யாருமே இல்ல, அப்படி நான் கில்லர் நமக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க மொத்த பேரும் கண் எடுக்கிறாங்க. அப்பதான் லூக்கஸ் அங்க வேகமா வராரு. வந்து ஒரு ஃபைலை தூக்கி போடுறாரு. இதான் அந்த கேப்போட ரூம்ல இருந்து எடுத்தேன். இந்த ஐலாண்டை பத்தின மொத்த ப்ளூ பிரிண்டையும் அந்த கேப் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான். இவன் தான் ஒருவேளை இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு லூக்கஸ் சொல்றாரு. அப்பதான் இதை பார்த்த மத்தவங்களும் கேப்பை பார்த்து துப்பாக்கி நீட்டுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கேப் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. பார்த்தா அப்படியே ஒவ்வொருத்தரா தொடர்ச்சியா மயங்கி கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிருப்பாங்க. அந்த காஃபில தான் யாரும் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அதனால தான் இங்க இருக்க மொத்த பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. மயங்கி கிடந்தவங்க ஈவினிங் 5 மணிக்கு தான் திரும்ப கண்ணு முடிச்சு எழுந்திருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேப் கிட்ட கேட்கும்போது நான் ஒன்னும் கொலகாரம் கிடையாது, என்ன நம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. காஃபில என்ன கலந்த நிக்கோல் கேட்கும்போது நான் ஒன்னும் காஃபி போடல, காஃபி நானா போட்டேன், அதுவும் அவன் தான் போட்டான், அவனை போய் முதல்ல எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் போய் எழுப்புறாங்க. பார்த்தா ஒரு தலை துண்டாக்கி கீழே விழுது. இதை பார்த்து மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா தலை துண்டாக்கி கீழே விழுந்துமே அதுல இருந்து ஒரு துளி கூட ரத்தம் வரல. என்னன்னு பார்த்தா அவரோட ரத்தத்தை மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து அதை வச்சு இங்க கண்ணாடி முழுக்க யாரோ ஏகப்பட்ட நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. இந்த முறை 2 வாட்ச் இருக்கு. 2 வாட்ச்லயுமே டைம் 6 மணி காட்டுது. பார்த்தா 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் வெறும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. இவங்க மறுபடியும் கேப் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. கேப் அப்பவும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்றாரு. சரி நீங்க யார் எதுக்காக இங்க வந்தான்னு கேட்கும்போது நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருக்கேன். அந்த ஹாரிஸ் அவரோட ட்ரைனிங்லாம் ரொம்ப அதிகமா பிரஷர் கொடுக்குறாரு, ரொம்ப அதிகமா புஷ் பண்றாரு அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு தான் FBI அவர் கொஞ்ச நாள் வெளியே அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் இப்போ அவர் கண்காணிக்க சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு. 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே நீ அவனை கவனிச்சுக்க, நாங்க போயிட்டு இந்த தீவுக்குள்ள நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கணும் அப்படின்னு மொத்த பேரும் கிளம்பி போறாங்க. இங்க வின்சி மட்டும் கேப் கண்காணிக்கிறதுக்காக கேப் கூடயே இருக்காரு.
இந்த பக்கம் ஹீரோயின் அதை பார்த்தா வெறும் நம்பர்ஸ் மாதிரி தெரியல, அதுல எதுவும் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இதை பார்த்த லூகாஸ், ஓகே பாபி நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் நிக்கோலும் போயிட்டு இந்த பில்டிங்ல வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறோம்னு 2 டீமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இது ஏதாவது ஃபோன் நம்பரா இருக்குமா இல்ல செக்யூரிட்டி நம்பரா இருக்குமா இல்ல ஐடி நம்பரா இருக்குமான்னு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க கையில கன்னோட இந்த பில்டிங்ல வேற யாராவது இருக்காங்கன்னு 2 பேரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. மணி 6 ஆகட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு இங்க வின்சி கேபு கண்ணு காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இதெல்லாம் பார்த்த பாபி ஒருவேளை இது லைட்டோட ஸ்பீடா இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பர் மேல கை வைக்கிறாரு. அவன் நம்ம கிட்ட சொல்ல வந்தது லைட்டை பத்தி தான், எனக்கு புரிஞ்சிருச்சு, உடனே இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் போயிட்டு எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்றாங்க. அவனுக்கு கொடுத்த அடுத்த க்ளூ லைட். அப்பதான் அது என்னவா இருக்குன்னு செக் பண்ணும்போது அவங்களோட கோட்டுக்கு பின்னாடி ஏதோ எழுதிருக்கிறது பாக்குறாங்க. அதே போல எல்லாரோட கோட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று எழுதிருக்கு. பார்த்தா இவங்க தூங்கும் போது யாரும் இவங்க முதுகு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி மொத்தமா கலெக்ட் பண்ணி படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் AORT. அவங்க அது என்னவா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது டைம் கரெக்டா 6 ஆயிடுது. அப்பதான் இந்த வின்சி இருந்த ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அது என்னவா இருக்குன்னு வின்சி வெளியே பார்க்க வரும்போது அங்கிருந்த ஒரு லைட் ஒயர் கட் ஆகி கீழே விழுது. அதோட தொடர்ச்சியா அப்படியே ஒரு லைட்டா கீழே விழ ஆரம்பிக்குது. அங்க போயிட்டு இந்த ஒரு வாட்டர் பைப் உடஞ்சு அதுல இருந்து மொத்தமா தண்ணி கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே இந்த தண்ணி கீழே வந்துட்டு இருக்கும்போது அது மேல இந்த லைட்டோட ஒயர் பட்டு அந்த தண்ணியில கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த வின்சி வீல் சேர்ல இருந்து எகிரி மேல இருந்து கம்பி பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. கேப் உடனே வின்சி உங்ககிட்ட கண்ணை என்கிட்ட கொடு, நான் என்னோட லாக் ஓபன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போயிட்டு அங்கிருந்து மெயின் ஆஃப் பண்றேன், அது மூலமா அந்த கரண்ட் ஆஃப் ஆகும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னோட கண்ணை என்கிட்ட கொடுன்னு கேட்கிறாரு. இதை பார்த்த வின்சியும் வேற வழி இல்லாம கன் எடுத்து நேரா தூக்கி போடுறாரு. அதை பிடிச்ச கேப் அங்கிருந்து வெளியே வந்து நேரா வின்சியை பார்த்து கண்ணை நீட்டுறாரு. அப்படி சைட்ல திருப்பி செவுத்துல ஃபயர் பண்ணி அவர் நடந்து போறதுக்காக சின்னதா ஹோல்ஸை கிரியேட் பண்றாரு. அவர் உங்க துப்பாக்கியால ஃபயர் பண்ற சத்தம் இங்க கீழே இருக்கவங்களுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்பதான் அந்த கேப் எல்லாம் யூஸ் பண்ண கேப் அது வழியா பிடிச்சி அப்படியே டிராவல் ஆகி போறாரு. அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமா வலுக்க ஆரம்பிக்குது. அப்பதான் மத்தவங்க அங்கிருந்து வரும்போது வின்சி இங்க இருந்து குரல் கொடுக்குறாரு, இங்க உள்ள வராதீங்க, இங்க இருக்க தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகுது, யாரும் வராதீங்கன்னு சொல்றாரு. அவங்களும் அந்த சத்தத்தை கேட்டு அங்கே நின்றுறாங்க. அப்பதான் இங்க கஷ்டப்பட்டு கேப் உள்ள போயிட்டு மெயின்ல கை வைக்கிறாரு. அதுக்குள்ள இங்க வின்சி கை தவறி கீழே விழுந்துட்டாரு. பார்த்தா அவர் இன்னும் சாகல. அதுக்குள்ள கேப் இங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாரும் அங்கிருந்து உள்ள வராங்க. இந்த கேப் தான் என்ன காப்பாத்தினாரு, இவர் மட்டும் இல்ல நான் அங்கேயே இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து பாபி அதை போய் ஆஃப் பண்ண சொல்றாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு 3 அம்பு வேகமா வந்து நேரா பாபியோட நெஞ்சிலே சொருகுது. அதுல ஒரு அம்பு பாபியோட கழுத்திலே சொருகிடுச்சு. அவ்வளவுதான், பாபி அங்கே இறந்து போயிட்டாரு. அப்பதான் கேப் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா 2 வாட்சுங்கிறது 2 கொலை கிடையாது, 2 ட்ராப்பை குறிக்கிறது. அதான் 2வது ட்ராப்ல இப்படி நம்ம பாபி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அங்க திரும்ப இன்னொரு வாட்ச் இருக்கு. அதுல பார்த்தா டைம் 8ன்னு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கோட்டுக்கு பின்னாடி எழுதி இந்த வார்த்தைகள் ஞாபகம் வருது. அது என்னவா இருக்குன்னு அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கும்போது குரோமட்டோவன் கூடிய ஒரு வார்த்தை வருது. இதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு வின்சி சில விஷயங்களை சொல்றாரு. ஏன்னா வின்சிக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியும். 16வது நூற்றாண்டப்போ ஒரு ஷிப் முழுக்க ஆளுங்க இங்கிலாந்துக்காக ஒரு காலனி உருவாக்குறதுக்காக ஒரு தீவை தேடி வந்தாங்க. அந்த ஷிப்ல பல பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த தகவலுமே வரல. அதுக்கப்புறம் 2 வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக ஒரு ஷிப் அதே தீவுக்கு வந்துச்சு. ஆனா அந்த தீவுல அப்போ யாருமே இல்ல. அதனால அவங்க அந்த தீவு முழுக்க தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும்போது கடைசி அந்த தீவோட ஓரத்துல ஒரு மரத்தை பார்த்தாங்க. அதுல ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்துச்சு, குரோமட்டோவன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. குரோமட்டோவன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அதுக்குன்னு பெருசா எந்த அர்த்தமும் இல்ல, ஆனா அங்க இருக்கவங்க மொத்த பேரும் காண போயிட்டாங்க. அப்போ இப்ப நாமளும் அதே மாதிரி காண போயிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஓகே புரிஞ்சு போச்சு, நம்ம மொத்த பேர் இந்த தீவுகளே வச்சு அடையாளமே தெரியாத மாதிரி அழிக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நம்மள FBI ஏஜென்ட், அதனால நம்மளோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிக்கலான்னு மொத்த பேரும் பயங்கரமா தீவிரமா இறங்குறாங்க. அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்பதான் நிக்கோல் ஒரு டெட் பாடியோட கையில இருந்து ஒரு சின்ன சதை பகுதியை வெளியே எடுக்கிறாங்க. நிக்கோல் ஹீரோயின் கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த வாட்சை குத்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அந்த பிளட் சாம்பிள் யாருன்னு செக் பண்றாங்க. நம்ம யாரோட பிளட் ஆகுது, இது கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணலாமே அப்படின்னு லூக்கஸ் சொல்றாரு. அதுக்கு சம்மதிச்சு எல்லாரும் அவங்களோட பிளட் சாம்பிள கொடுக்குறாங்க. ஓகே டெஸ்டோட ரிசல்ட்ல யாரோட பேர் வேணா வரலாம், அதனால அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்ணை வைங்கன்னு சொல்றாங்க. அதே போல எல்லாரும் கண்ணை வைக்கிறாங்க. டெஸ்டோட ரிசல்ட்ல யாரோட பேர் வருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேர் வருமா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. மொத்த பேரும் ஹீரோயினை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் நிக்கோல் இதெல்லாம் பார்த்து எதுக்காக இதெல்லாம் பண்ணனு ஹீரோயினை பார்த்து கண்ணை காமிச்சு மிரட்டும் போது இதெல்லாம் பார்த்து கேப் அவசரப்படாத, அவகிட்ட பேசி பார்க்கலாமேன்னு இவர் நிக்கோலை பார்த்து கண்ணை நீட்டுறாரு. அப்பதான் இதெல்லாம் பார்த்த வின்சி உன்னை பத்திரம் ஃபைல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சியை யாரோ ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. இதனால தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல தண்ணியில விழும்போது அவங்க ரொம்பவே பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் FBI-க்கு வந்துச்சு. ஆனா FBI-யால அந்த கேஸை சரியா சால்வ் பண்ண முடியல, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நீ FBI எல்லாம் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு இங்க வின்சி கேட்கிறாரு. என் லைஃப்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்பதான் கேப் ஹீரோயின் உட்கார வச்சு விசாரிக்கிறாரு. எப்படி கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் ஹீரோயின் தெரியாதுன்னு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த நிக்கோல் கடுப்பாய்
ஹீரோயினை பார்த்து கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்து மற்றவங்களும் அவசரப்படாது பொறுமையாருன்னு சொல்றாங்க. இதனால கடுப்பான நிக்கோல், நீங்க என்னத்தையும் பண்ணி தொலைங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க போறேன்னு அவங்க பாட்டு கிளம்பி தனியா போறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்கில் இருக்கு, அதே போல இவகிட்டையும் ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் இவன் நம்ம கொல்ல பாக்குற அப்படின்னு கேப் சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. கொஞ்ச நாள் கவனமா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜேடி தான் முதல்ல செத்தாரு, ஏன்னா அவர் தான் முதல்ல போயிட்டு அந்த டேப்பர் கார்டுல கை வச்சாரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயங்களையும் தான் தான் முதல்ல இருக்கணும்னு ஒரு சின்ன எண்ணம். அந்த எண்ணத்தினால தான் அவர் இறந்து போனாரு. அடுத்தது ரெஃப், அவன் ஒரு காஃபி பைத்தியம். அந்த காஃபி குடிக்கும் போதான் நம்ம எல்லாரும் மயக்கமானோம், அவன் இறந்து போயிட்டான். அப்புறம் பாபி, அவன் அந்த பைப்பை ரிப்பேர் பண்ணும் போதான் அவன் அங்க இறந்து போனான். அப்பனா யாரை எப்படி கொல்ல முடியும் அந்த கில்லருக்கு தெரியும்னு சொல்ல வரியா? தெரியறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். நம்மளோட திறமைகளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட வீக்னஸ் பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளோட வீக்னஸ் வச்சு தான் அவன் நம்மள கொலை பண்ணியிருக்கான். இங்க நிக்கோல் தனியா போயிருப்பாங்க. இவங்க இங்க தனியா போகும்போது அங்க ஒரு சிகரெட் மிஷின்ல இருந்து ஒரு சிகரெட் கீழே விழுது. இவங்களுக்கு தான் சிகரெட்னா வீக்னஸ் ஆச்சு. அப்பதான் உங்களுக்கு நிக்கோல் வெளியே போனதே ஞாபகத்து வருது. பார்த்தா இங்க நிக்கோல் அதுல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுட்டாங்க. அவங்க அந்த ஸ்மோக்கை இன்ஹீல் பண்ணும்போது அதுல இருந்து ஏதோ ஒன்று உருகுனது அதோட சேர்ந்து உள்ள போயிடுச்சு. பார்த்தா இவங்க வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் நிக்கோலுக்கு என்னாச்சுன்னு இவங்க பார்க்க வராங்க. பார்த்தா இங்க நிக்கோலோட நுரையீரல் மொத்தமும் பாதிக்கப்பட்டுருச்சு. நிக்கோல் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அங்கிருந்து நேரா உள்ள வராங்க. அப்பதான் கேப், அந்த சிகரெட்ல ஏதோ கெமிக்கல் இருந்திருக்கு, அந்த கெமிக்கல் தான் இவளோட நுரையீரல் மொத்தமா உருக்கி இருக்கு, அதனாலதான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அங்க ஒரு முக்கியமான வாய்ஸே கேக்குது. என்னன்னு பார்த்தா அது ஹாரிஸோட வாய்ஸ். என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. என்னன்னா அந்த ஹாரிஸ் தான் இங்க நடக்கக்கூடிய மொத்த கொலைகளையும் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளுக்கும் காரணம் அந்த ஹாரிஸ் தான். அது கூடவே இது வரைக்கும் நான் கொன்னது பல பேர், இது வரைக்கும் நான் கொன்னவங்களோட சேர்த்து மிச்சம் இருக்கிற உங்களையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் இதெல்லாம் பார்த்தவங்க அந்த ஹாரிஸ் எங்க இருக்கான்னு தேடலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப வின்சி மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கேப் அவரோட கன்ல இந்த புல்லட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவரோட வீல் சேரை ஒரு டேபிளோட சேர்த்து லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஹாரிஸ் எங்க இருக்கான்னு தேடுறதுக்காக வெளியே போறாங்க. வின்சி அவர்கிட்ட கன்னு மட்டும் தான் இருக்கு, புல்லட் இல்லை அப்படிங்கிறதுனால அங்க இருந்த மார்ச்சுரியில இருக்க டெட் பாடியில இருந்து புல்லட்ஸ் எடுக்கலாமே அவர் உள்ள போறாரு. புல்லட்ஸ் எடுத்துட்டு திரும்பும் போது அந்த கதவு லாக் ஆக போகுது. அப்படியே அடுத்த சீன்ல இங்க 3 பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க 3 பேர் இந்த வாய்ஸ் எங்க கேக்குதுன்னு உள்ள ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க. பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா இவ்வளவு நேரம் அந்த ஹாரிஸ் தான் அந்த கொலைகாரன் நினைச்சிட்டு இருந்தோம்ல, பார்த்தா அந்த ஹாரிஸை யாரோ கொலை பண்ணி இங்க தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, அப்ப அந்த கொலைகாரன் இவர் இல்லைனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. 3 பேரும் மாத்தி மாத்தி கண்ணை காமிச்சுக்கிறாங்க. அப்படி உங்க கண்ணை காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மொத்தமா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுமா. உடனே அவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபயர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் ஓடி போய் ஒரு பஸ் கடியில ஒளிஞ்சுப்பாங்க. லூக்கஸ் மட்டும் அங்கிருந்து ஓடி வராரு. அவர் யாரை சுட்டு கொள்றாங்க. அப்படியே 2 கால்கள் பக்கத்தில் நடந்து வருது. யாருன்னு பார்த்தா கேபு. லூக்கஸ் அங்கேயே இறந்து போறாரு. கேப் சாரா எங்க இருக்க வெளியே வான்னு கூப்பிடுறாரு. இங்க வின்சி அந்த ரூம்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஏறாரு. அந்த ரூமுக்கு வெளியே யாரோ வர மாதிரி இருக்கு. வின்சியும் சொல்றாரு. பார்த்தா அந்த புல்லட் முன்பக்கமா போகாம பின்பக்கமா தெரிக்குது. அது அப்படியே நேரா வந்து ஒரு முகத்துல அடிக்குது. அவர் அங்கேயே முகம் சதறி இறந்து போயிடுறாரு. அங்க வந்து கேப் ஹீரோயின் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவங்கள கன் பாயிண்ட்ல பிடிச்சி நீ யாருன்னு கேட்கும்போது அவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி ஹீரோயினை டைவர்ட் பண்றாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ண கேப் திரும்ப ஹீரோயின் போட்டு அடிக்கிறாரு. அப்பதான் பின்னாடி கேப் யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லூகாஸ். அவர் என்ன சாகல, உயிரோட தான் இருக்காரு. அவர் தான் வந்து இங்க கேப் கூட சண்டை போடுறாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு 2 பேரும் படிக்கட்டு வரைக்கும் போயிட்டாங்க. அப்படியே அங்கிருந்து நேரா சாஞ்சு கீழே விழுறாங்க. அப்படியே இந்த கண்ணாடி உடச்சுக்கிட்டு நேரா கீழே இருக்க படிக்கட்டுல வந்து விழுறாங்க. கேப் மேல இருந்து வரும்போது ஹீரோயின் அவர் தலையில அடிச்சு அவர் மயக்கமாக்குறாங்க. அதுக்கப்புறம் லூக்கஸ் எழுந்து வராரு. அப்பதான் லூக்கஸ் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுருக்கதே காட்டுறாரு. நாம இது நடந்துச்சுன்னு சொன்னா வெளியே யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு லூக்கஸ் சொல்றாரு. இல்ல அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த வாட்சை உத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோயின் அந்த வாட்ச் எடுத்து அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்லர் வந்து அவனே திரும்ப அந்த டைமை கண்டுபிடிச்சு அதை திரும்ப 10 நிமிஷம் மாத்தி வச்சிருக்கான். ஆனா அதை மாத்தி வச்சது எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்கெட்ல எப்படி ரேடியம் போட்டு இருந்துச்சோ அதே ரேடியம் போட்டு கொண்டு போயிட்டு நான் அந்த வாட்ச்லையும் தடவி வச்சேன். அதாவது கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த வாட்சை உத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்பதான் அவங்க இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் நேரா போயிட்டு கேபோட கையை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல இந்த ரேடியம் போட்டு இருக்காது. என்ன இவன் கில்லர் நினைச்சு இவன் கையை பார்த்தா இவன் கையில ரேடியம் போட்டு இல்லையான்னு சொல்லி அவங்க திரும்ப போதுதான் அந்த ரேடியம் போடல இங்க லூக்கஸ் கையில இருக்குமா. அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் கில்லர்னு சொல்லி பல பேரை காமிச்சிட்டு இருந்தோம்ல, அவங்க யாரும் கில்லர் கிடையாது. இந்த லூக்கஸ் தான் ஒரிஜினல் கில்லர். அந்த விஷயத்தை இப்ப இந்த மூவில இப்பதான் ரிவீல் பண்றாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் போட்டு வச்ச பிளான் படி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் நான் நினைச்சதோட கொஞ்சம் புத்திசாலியா இருக்க. ஒன்ன மட்டும் என்னால கொல்லவே முடியல அப்படின்னு லூக்கஸ் சொல்றாரு. சரி இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவை ஒரு கில்லர் கொலை பண்ணிட்டான். அந்த கேஸ் FBI-க்கும் வந்திருக்கும். ஆனா FBI-யோ அந்த கேஸை சரியா விசாரணை பண்ணாம அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதனால லூக்கஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருப்பாரு. அதுக்கு பழி வாங்கணுங்கிறதாக தான் லூக்கஸ் இப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காரு. உங்க எல்லார பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாரோட பலம் என்ன பலகீனம் என்ன எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். இங்க இருக்க எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கு. அதே போல உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. உன்னோட வீக்னஸ் என்ன தெரியுமா? அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு லூக்கஸ் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அந்த கிரஷ் ஃபீலியே அவங்களோட வீக்னஸா இவர் யூஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் மூவில எங்கேயுமே ஹீரோயினுக்கு லூக்கஸ் மேல சந்தேகமே வந்திருக்காது. உன்னோட வீக்னஸ் வச்சு இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு ஹீரோயின் நேரா கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க தண்ணியில போட்டு அவங்களை முக்குறாரு. அப்பதான் ஹீரோயின் அங்க உள்ள நிக்கலோட பாடி கிடக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு கன் இருக்கிறதையும் பாத்துறாங்க. அப்ப ஹீரோயின் லூக்கஸோட சேர்ந்து அந்த தண்ணியில உள்ள விழுறாங்க. நேரா போய் நிக்கலோட பாடியில அந்த கன் எடுக்கிறாங்க. இங்க லூக்கஸும் கையில கன் வச்சிருக்காரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. ஆனா அது தண்ணின்றதுனால புல்லட்
அந்த அளவுக்கு கரெக்டா டிராவல் பண்ணல. இதை பார்த்து 2 பேரும் தண்ணிக்கு மேல கண்ணை தூக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூச்சு அடிச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே வந்து ஆகணும். அப்படி வெளியே வரும்போது கரெக்டா ஷூட் பண்ணிடலாம்னு 2 பேருமே ஒரே நேரத்தில் கண்ணை தூக்கி ரெடியா இருக்காங்க. 2 பேருமே மூச்சை தம் கட்டிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த சீன் சூப்பரா இருக்கும். அப்பதான் ஹீரோயின் தன்னோட வீக்னஸை தாண்டி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ஆனா லூகாஸால ரொம்ப நேரம் மூச்சு அடிச்சு நிக்க முடியல. அவரும் வெளியே வராரு. கரெக்டா ஹீரோயின் அங்கேருந்து நேரம் லூகாஸோட கழுத்திலே ஃபயர் பண்றாங்க. அவ்வளவுதான், அப்படியே வெளியே வந்து லூகாஸை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்த லூகாஸ், இப்போ நீங்க என்ன கொன்னாலுமே இங்க இருக்கவங்க எல்லாரையும் கொலை பண்ணது நீதான் சொல்லி மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா உன்னை பத்தின எல்லா தடயங்களையும் இந்த இடம் முழுக்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இங்க யாரும் வந்தாலும் நீ தான் கொலைக்காரன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றதுக்கு இங்க ஒன்ன தவிர ஒரு ஆதாரம் கூட இல்ல அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா கேப் மைங்கினவர் திரும்ப எழுந்து வந்துட்டாரு. அப்ப ஹீரோயின் லூகாஸோட தலையிலே ஃபயர் பண்றாங்க. அவ்வளவுதான், லூகாஸ் அங்கே சாஞ்சு கீழே விழுறாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அடுத்த நாள் மார்னிங் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போக ஹெலிகாப்டர் வருது. இங்க வரும்போது பல பேர் இருந்தாங்க. ஆனா போகும்போது இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் இந்த ஹெலிகாப்டர்ல ஏறி போறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி மைண்ட் ஹண்டர்ஸ் 2004 அப்படிங்கக்கூடிய இந்த மூவி இங்கேயே முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? இந்த மூவியில் சொன்ன அந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சினிஃபில் தமிழ். நான் உங்கள் சினிஃபில். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.